வணக்கம், வெல்கம் டு மை டெய்லி ஸ்ட்ரீம்ஸ். இன்றைக்கி எபிசோடில் தொகையல் பண்ண போகிறேன். என்ன தொகையல்னு கேட்டால், இது 5 சாமான் சேர்த்தது, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு என்னென்ன தேவையானது பார்த்தோன்னா, கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு எடுத்துக்கோ, கருவேப்பிலை அதுவும் 1 கைப்பிடி அளவு, தேங்காய் பல்லு பல்லாக கீறினது, சின்ன பல்லு தான், காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பாருங்கள், இந்த மாதிரி இந்த சைஸில் ஒரு 10-12 எடுத்துட்டுருக்கேன் நான். அப்புறம் 2 பச்சை மிளகாய், 1 இன்ச்சு இஞ்சி எடுத்துட்டுருக்கேன். இதுதான் 5 சாமான். அப்புறம் பெருங்காயம், இந்த அளவுக்கு பெருங்காயம், 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, தாளிக்கிறதுக்கு 1 கடுகு 1 ஸ்பூன், அவ்வளோதான். இந்த சாமானை வச்சு எப்படி பண்ணுறது பார்ப்போம், வாங்கும். இப்போது இதுக்கு ஒரு இருப்புச்சட்டியை போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும். எண்ணெய் கொஞ்சம் சூடாகிடுத்து பெருங்காயத்தை போட்டுக்கலாம். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு வெடித்தோடனே உளுத்தம்பருப்பு. இப்போது இந்த இஞ்சியும் இதில் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய், இதையும் இதில் பிச்சு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்தோடனே இதை எடுத்து வச்சிட வேண்டியதான். வேறு எதையுமே வதக்க வேண்டாம். மற்றதெல்லாம் பச்சையாக தான் அரைக்கணும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு எல்லாமே தொட்டுட்டு சாப்பிட்லாம். நீங்கள் சும்மா தேங்காய் சட்னி, கார சட்னி இப்படியே பண்ணி நம்ம சாப்பிட்ருக்கோம் இல்லையா. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பண்ணி பாருங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிட்டேன்னா நீங்கள் சாத்துலேயும் சேர்த்து பசங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் சேர்றதுனால இரும்பு சத்து உடம்புக்கு கிடைக்கும். அதோடு சேர்த்து இஞ்சி வச்சுருக்கறனால ஜீரணமும் ஆகிடும். அவ்வளோதான், இது வறுபட்டாச்சு. இது பாருங்கள், 2 நிமிஷம்தான். டோட்டலாக உங்களுக்கு பண்ணிட்டேன்னா 5 நிமிஷத்தில் இருந்தது தொகையல் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ஆகிடுது. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். மற்றதெல்லாம் பச்சையாக தான் அரைக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துன்னு வரேன். பாருங்க, அரைச்சி எடுத்து வந்துட்டேன். எவ்வளோ சூப்பு, கலரே எவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குது பார்த்தீங்களா. ட்ரை பண்ணி பாருங்க. சூடாக சாதம் வடித்து அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு இதை போட்டு சாப்பிட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி இதில் இருக்கிறதுனால கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் உங்களுக்கு இந்த பித்தம்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து விடும். ஜீரணத்துக்கு இஞ்சி இருக்குது. அதனால் இதை நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.